தமிழ் கொடுத்த தாயே தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே தாலாட்டு பாட்டில் தாய் உன்னை பார்த்தேன் 7 ஜென்மம் எடுப்பேன் என் தாயை கண்டு ரசிப்பேன் தென்பாண்டி சீவன் தமிழ் கொடுத்த தாயே தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே கண்ணுபடும் பிள்ளைக்கென்றே காலடியில் மண்ணெடுப்பாள் கால் முளைத்தே ஓடிவிட்டால் கண் விழித்தே தாய் துடிப்பாள் பள்ளிக்கு போகாத பாவியவள் உள்ளத்தில் நேர்மையில் யோகியவள் தன் பிள்ளைக்கே வரம் கேட்டு வைப்பாள் நான் வாழத்தானே தான் வாழ்ந்த பேரை ஆனாலும் மேதை அவள்தான் அன்பான அன்னை இவள்தான் தென்பாண்டி சீமை தமிழ் கொடுத்த தாயே தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே என் முகத்தில் தன் முகத்தை ஏக்கத்துடன் பார்த்திருப்பாள் பிள்ளைக்கொரு துன்பம் வந்தால் உள் மனசில் வேர்த்திருப்பாள் வைரத்தில் மூக்குத்தி கேட்டதில்லை மானத்தில் தாய் என்றும் ஏழையில்லை மாமீதும் பிள்ளைக்கு ஏணி தந்தாள் வானத்தை நான் தொழ ஆசைப்பட்டாள் பாசத்துக்காக ரோசத்தை கூட பாராட்ட மாட்டாள் அன்னைதானோ நான் பார்த்த தெய்வம் இவள்தான் தென்பாண்டி சீமை தமிழ் கொடுத்த தாயே தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே தாலாட்டு பாட்டில் தாய் உன்னை பார்த்தேன் 7 ஜென்மம் எடுப்பேன் என் தாயை கண்டு ரசிப்பேன் தென்பாண்டி சீவன் தமிழ் கொடுத்த தாயே தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே பொங்க பொங்க பால் கறக்கிற மகாலட்சுமி நாம எல்லாம் நல்லா இருக்கணும். அம்மா பால் கறந்துட்டோமா? சாமி கிட்ட வைமா. அம்மா மணி ஆர்டர் வந்திருக்கு. மெதுவா வாங்கம்மா மெதுவா. இப்ப எந்த ஊர்ல பாருக்கா? இருங்கம்மா படிச்சு சொல்றேன். இந்தாங்க. அன்புள்ள அம்மாவிற்கு சுந்தரம் எழுதியது. மேலூரில் நல்லபடியாக நடந்தது. தேவரையா, அண்ணாமலை, சித்தன், பெரிய மதுரை, வடிவேலு எல்லோரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து வல்லாலப்பட்டி செல்கிறோம். செல்லத்தாயி, உன் தம்பி பணம் அனுப்பிச்சிருக்கான். ராசா, மாசம் தவறினாலும் நீ அனுப்புற பணம் மட்டும் தவறதே இல்லை. நீ நல்லா இருக்கணும். முகாயிகா, உன் புள்ள பணம் அனுப்பியிருக்கான்.
ஏ ராசா, உன்னால தாண்டா அந்த வீட்டுல ஒலையே வைக்கிறோம். யோ பெருசு, உனக்கு பணம் வந்திருக்கியா? அக்கா, யாரு? செல்லத்தாயா? இந்தாமா உன் தம்பி அனுப்பிச்ச பணம். மூக்காயக்கா வருது. வாங்கக்கா வாங்க. இந்தாங்க உங்க பையன் அனுப்பிச்ச பணம். கிழமை வர வரத்த பாரு. வந்துட்டீங்களா? வந்துட்டேமா. இந்தாங்க. வர்றேம்மா. வர்றேன். வரேக்கா. வரேம்மா. இதுவும் எனக்கு உட்காந்து தொலை. மீனாட்சி, இந்தாங்கம்மா பாலு. பால் இருக்கட்டும், முதல்ல நீ பணத்தை புடிமா. தாத்தா, அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீயும் கண்ணு தெரியாத அம்மாவுக்காக சுந்தரனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் அனுப்புறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சித்தா, அம்மா அப்பா இல்லாத உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பணம் சேர்க்கிறோம். இந்த உன் பங்கு பணம். பிரசிடண்ட் ஐயா இருக்காரா? உள்ள இருக்காருங்க, அதோ கூப்பிடுறேன். ஏன்பா கந்தசாமி, என்ன ரத்த கலவையா வந்து நிக்கிறீங்க? சிவத்தையா, கீழமாத்தூர் பிரசிடண்ட் ஐயா விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்ற வழியில பேச்சு ஒரு மேட்ல திருட்டு கும்பல் பூந்து திகிடு மூடா தாக்கி விட்டாங்க. இருந்த பொண்டு பிள்ளைங்க நாய்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. உன் பரம்பரை பேரை சொன்னா கறந்த பாலை காங்குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நீ எல்லாம் இருக்கும் போது இப்படி நடக்குதுன்னா இன்னைக்கும் அப்படி நடந்திருக்கு. தினமும் தொடர்ச்சியா நடந்துட்டு வருதே. ச்சே, இதனால ஊருக்குள்ள கெட்ட பேரு. இன்னைக்கு கொள்ளடிக்கிறானுங்க, நாளை கொலை செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். பாப்போம். டிஎஸ்பி கேம்ப் போட்டிருக்காரு. இவங்க மட்டும் போலீஸ்க்கு அடங்கல, வீட்டுக்கு ஒரு ஆறு அடிவாளத்துட்டு போய் உண்டு இல்லைன்னு பாத்துருவோம். ஐயா, இவங்களை ஆஸ்பத்திரி கழிச்சுட்டு போ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேங்க சாமி. வாங்க. எல்லை காணில் எல்லை காணில் தீய வினைகள் தேர்ந்து போமே. இன்னுமா கீதா பாட்டு கத்துட்டு இருக்கா? பசிக்குது, அவளை வர சொல்லு. சங்கீதம்னா உங்க பரம்பரையில என்ன விலைன்னு கேப்பீங்களே. என் பொண்ணாவது எங்க பாட்டி மீனாட்சி மாதிரி சங்கீதம் கத்துக்குதேன்னு பெருமைப்படாம. ஆமா, பாட்டு கத்துக்கிட்டு இவன கச்சேரியா பண்ண போற? இல்லைங்க, சாமி கும்பிடும் போது ஸ்லோகத்தை பாட்டா சொன்ன புண்ணியம், அதுக்குதான். ஆஹா, பிரமாதமா சொன்னீங்க. சமயக்கார பைய, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயா, எங்க பரம்பரையை சாதாரணமா நினைக்காதீங்க. எங்க அப்பா பி.யு. சின்னப்பா, எம்.கே. தியாகராஜ பாவதர், டி.ஆர். மகாலிங்கம் அவங்க மாதிரி பாடுவாரா? அவங்க வீட்டுல எல்லாம் சமையல் வேலை பார்த்திருக்காரு. சரி சரி, டிஃபன் எடுத்து வை, நான் போய் கீதாவை கூட்டிட்டு வரேன். அவசரம் வெளியில போகணும். என்னங்க இது, வந்ததும் வராதமா பரப்பிட்டீங்க? பொதுவு பெரிய பண்ணியும் அவங்க ஆட்களையும் பேச்சூரணி பக்கம் யாரோ அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அது விஷயமா டிஎஸ்பி பார்க்கணும். அதான் நான் போய் கீதாவை கூட்டிட்டு வரேன். வணக்கையா. கீதாவோட பாட்டு எந்த அளவுக்கு இருக்கு? 3 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளாவது உட்கார்ந்து கேக்குறீங்களா? மேடையில பாடுற அளவுக்கு தயாராயிட்டா. அவ்வளவு ஞானம். அவளை என் மாணவின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாமா, சாப்பிட போகலாம். டீச்சர், நீங்களும் வாங்க சாப்பிட. பரவாயில்லைங்க. ஈட்டா, நீ போமா. நீ இல்லாம உங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம்.
நடுப்பாதையில நிக்கிறான். சாராயங்கரையா குடிச்சிட்டு வந்து நிக்கிறானா? இன்னும் 2 பேரும் வரானுங்க. கொங்கா பையங்கன்னு நினைச்சுட்டாங்க போல இருக்கு. அவங்கள வேல் கம்புல சொருகி இங்கே நிப்பாட்டி வச்சா தான் நம்மளை பத்தி தெரியும். என்றா வேல் கம்ப. ஐயோ, நிறைய பேர் வராங்கல்ல. என்ன பண்றது சரியா? திரும்ப அந்த வழியில வந்துட்டோமே. ஐயோ, நகையெல்லாம் பிடி. என்ன மறுபடியும் கழுவனோட ஆட்கள் பேச்சியூர் ரெடிமேட்ல கொலையும் கொள்ளையும் நடத்திருக்காங்களா? மிஸ்டர் ராசையா, அந்த கூட்டத்தை 2 நாளைக்குள்ள பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணாலும் கொடுக்கிறேன். இமிடியேட்லி யூ மஸ்ட் கேட்ச் ஹிம். எஸ் சார். இவங்களை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அட இந்த பாருங்கண்ணே, அதிசயமான வண்டியில ஒருத்தன் படுத்திருக்கான், கீழே தொட்டுல ஒருத்தன் படுத்திருக்கான், உள்ள வேற 2-3 பேர் இருக்காங்க. மூலதனமெல்லாம் இருக்கு. நாடோடி கூட்டமா இருக்குமா? இருக்கும். பேச்சுருளி பக்கம் போகாதீங்க. அங்க கொள்ளைக்காரங்க நிறைய இருக்கிறானுங்க. இருக்கிறது கொள்ளையடிச்சு விட்டுருவானுங்க. ஏண்டா மாரியப்பா, வண்டியை நிப்பாட்ட கூடாது. பேச்சூர்னி பக்கம் போறாங்களா? வெளியூர்காரங்களா இருப்பாங்களா? திருட்டு பேரு கோவண துணியை கூட அவுத்திட்டு விட்டுறாங்களா? எங்க என்ன காதுல வாங்கிட்டு போறானுங்க? என்னமோ ஏரோப்ளேன்ல போற மாதிரில போறானுங்க. நல்லா மாத்து போட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். போடு, உங்க அப்பா அங்கதான் இருக்கான்.
உடைச்சிருவோம் படவா. கலட்டி கலட்டி அடி பண்ற கபோதிகளா. கரண்டி பிடிச்ச கை தோண்டி எடுத்துருவேன். எங்கிருந்தோ வந்து எங்க ஊர்மானத்தை காப்பாத்திட்டீங்க தம்பி. அன்னைக்கு எங்களை அடிச்சீங்கல்ல, இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களா? பிரசிடண்ட் ஐயா ஊர்ல இருந்து வரட்டும், உங்களை பாராட்டி திருவிழா மாதிரி நிகழ்ச்சி நடத்தி விடுறோம். வாங்கய்யா, இவங்க தான் இந்த திருட்டு கும்பலையே பிடிச்சவங்க. ஓ, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஒரு வகையில எல்லாரும் காக்கி சட்டை போடாத காவக்காரங்க தான். உங்கள மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டுல எந்த அக்கிரமம் நடக்காது. அவங்க எல்லாம் வண்டியில ஏத்து. எஸ் சார். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரம். படிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா அப்படி இப்படி அலையறதை விட என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பழப்பு நடத்திட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது, அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? ஏ சித்தா, மேலே ஏறி கட்டில கீழே போடுறா, ஐயா உட்காரட்டும். இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டில. அப்படியா? இன்னும் அருந்து போகாம இருக்கு. தம்பி, இருக்கிறத வச்சு சிறப்பா வாழற எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவியும் எந்த நேரத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா? ஐயா உட்காருங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க. அவர் தான் டீ வேணான்ட்டார்ல, எனக்கு போட்டு கூடாயா? எனக்கு சேர்த்து போடியா. அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஓஹோன்னு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் 3 தர வேணாம், சங்கத்தமிழ் 3 நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய் அந்த 3 எங்களுக்கு தா. அண்ணே வாங்க அண்ணே, இருறா வரேன். என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு எரியுது? பின்ன கொப்பர் சேவை எரியும், அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா. இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும். அவர் வாயை கிண்டுனா அடுப்ப கிண்டுற மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல. இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோவமா இல்லையாடா? வண்டி கொடை சாஞ்சு அச்சு முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன 3 பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. டே, அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு, தையல் போடுறாருல, காசு வாங்குறாருல. இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு, பத்த வைக்கிறோம்ல, ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடைஞ்சு விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊர் கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க, வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது, இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்புற? அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற? என் பொண்ணு. என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய், சூரியகாந்தி பொண்ணு. வாய மூடுறா. பாத்தியா, மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேட்காத ஐயா, உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு? தண்ணி தானே கேட்டுச்சு. அதுக்கெல்லாம் குடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவிரியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணு, தின்னுன்னா திங்காது. திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பன்னு அள்ளி திங்க. இந்த மருந்தை 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போங்க. ஆ
காத்திலே செந்தாழம் பூ வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்திலே செந்தாழம் பூ நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு நாம் எல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்திலே செந்தாழம் பூ காத்திருக்கும் சிறு எறும்பு அக்கறையில் ஆயிரம் பூ புத்திருக்கு தாமரப்பூ பொன்னிறத்து காஞ்சரம் பூ புத்தம் புது பூஞ்சிருப்பு தாப்பு எப்போதும் மாறாப்பு எடுப்பான பூந்தோப்பு எண்ணெய் எண்ணெய் எங்கும் தித்திப்பூ ஒட்டாத ஊதாப்பு உதிராத வீராப்பு வண்ண வண்ண இன்பம் ரெட்டிப்பூ வழி முழுதும் வனப்பு என களைப்பு புது தொகுப்பு வகுப்பு கணக்கெடுப்பு வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்தினிலே செந்தாழம் பூ கெட்டவர்க்கு மனம் இரும்பு நல்லவரை நீ விரும்பு எல்லோருக்கும் வருவதிந்த மூப்பு ஏழைகளின் நல்லுழைப்பு என்ன இங்கு அவர் பிழைப்பு வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு வீணாக இழுக்கும் வந்து வினையாகும் கைகலப்பு விட்டு விடு சின்ன தம்பி ஏய்ப்பு கையோடு எடு சிலம்பு கலந்தாட நிமிர்ந்தெழும்பு கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு விறுவிறுப்பு இருக்கு சுறுசுறுப்பு அருவறுப்பு ஒதுக்கு வரும் சிறப்பு வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்தினிலே செந்தாழம் பூ வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்தினிலே செந்தாழம் பூ நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு நாம் எல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்தினிலே செந்தாழம் பூ புடிவாயில என்ன கேக்குறா? பழனி மலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது? நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனி மலையும் இமயமலையுமா? அடாடாடாடாடா, என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது! ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணெய்யா. இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே. இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா, சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே
கொல்லி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கய்யா. டேய் இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பான். 1 மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இது எப்படி குத்தி வைக்கிற? இப்படிதான் அப்படியே குட்டி விடு. ஓடுங்கடா. தேவரையா பாத்தீங்களா, நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்ததுனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிபட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மள மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன, நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் இல்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன் சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சும்மா இருடா. நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கள்ள நோட்டு விழாது. வேணும்னா கடையில போய் மாத்து பாத்துருமா? ஐ வாழைப்பழம், அதுக்கும் இனிஷியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்சா பத்திக்குமா? வெற்றி பார் தெரியும். கடைக்காரர ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா? என் உடம்ப பார்த்தா தெரியல, எனக்கு தாண்டா. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு சோடா கலர். எனக்கு 1 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொடுங்க. இந்தாங்க. மாத்திருவோமா? கொடுங்க, தைரியமா கொடுங்க. கடைக்கார ஐயா, இந்தாங்க 100 ரூபாய் பாக்கி கொடுங்க. 100 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்கதான் சேஞ்ச் சில்லறை கிடைக்கும்? பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது சின்ன காசு குடிச்ச காசு சரிங்க. மறந்துடாம கொடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நாம தப்பிட்டோம். வாங்க. நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல. அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய் கூட சில்லறை தரேன். இந்தாங்க. நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபாய். நாளைக்கு கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை நான் பதறி போயிட்டேன் சுந்தரம். நான் அப்பவே சொல்லல நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும்? இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன். கள்ள நோட்டு என்ன? ஏண்டா நீ தானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும். வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, தேனெல்லாம் கிண்டி வரும் செந்தூரப்பூ, தென் பொதிகை காற்றினிலே செந்தாழம் பூ, வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ. எங்கும் தித்திப்பூ, ஒட்டாத ஊதா
வாழ்க்கையில் நல்லுழைப்பு என்ன இங்கு அவர் பிழைப்பு வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு வீணாக இழுக்கும் வந்து வினையாகும் கை கலப்பு விட்டு விடு சின்ன தம்பி ஏய்ப்பு கையோடு எடு சிலம்பு கலந்தாட நிமிர்ந்தெழும்பு கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு விறுவிறுப்பு இருக்கு சுறுசுறுப்பு அருவறுப்பு ஒதுக்கு வரும் சிறப்பு வனமெல்லாம் யாரா நீ எப்படா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? டேய் சக்கர ராமசாமி புடிச்சு கட்டுக்கறாங்க. அப்பா அவரு அட பாட்டுக்கார தம்பி ஐயா, இவங்க குழுவம் அந்த கழுவன் கோஷ்டிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது. இவர்தான் பாட்டுக்கார கூட்டத்துக்கு தலைவர். அப்படியா? ஓ, இவருக்கா? மலை போல இருக்க ஆளுங்களை தம்பி பூரிமாவை பேசுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வினோதமான வண்டி வச்சிருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்க அசந்திருவீங்க. அப்படிப்பட்ட மாட்டு வண்டியை உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அந்த வண்டியில இப்படி தட்டினா ஸ்டாண்டு, அப்படி தட்டினா டென்ட், 3 பக்கமும் ஏணி, கீழே தொட்டில், மேல கட்டில். ஓ, நீங்க தானே அது? உங்களை பத்தி டிஎஸ்பி கூட சொன்னாரு. எந்த ஊர்ல இருந்து வந்து இந்த ஊர் மானத்தை காப்பாத்திருக்கீங்க. உண்மையிலேயே எங்க ஊர் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. எனக்கும் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நாங்களும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற கலை ரசிகர்கள் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எங்க உண்டி எல்லாம் 5 ரூபாய்க்கு மேல விழுந்ததே கிடையாது. நேத்து யாரோ 100 ரூபாய் போட்டிருக்காங்க. வீதியில பாடுற பாட்டா இருந்தாலும் கேக்குறவங்கள மெய்மறக்க வச்சுட்டீங்க. எங்க பாட்டுனால மத்தவங்க மெய் மறக்கறாங்கன்னா அதுலதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆமா, இந்த சாங்கோட லிரிக்ஸ் ஐ மீன் வார்த்தை நீங்க எழுதினதா? Not just the lyrics, the tune is also mine. இங்கிலீஷ் பிச்சு உதறீங்க. நான் ஒரு BA பட்டதாரிங்க. தம்பி, இது உங்க வீடு மாதிரி. அடிக்கடி வந்து போங்க. எந்த உதவி தேவையா இருந்தாலும் சக்கரைட்ட சொல்லி அனுப்புங்க. செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன். சரிங்க வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே பின்வாசல் வழியா வராதீங்க, முன் வாசல் வழியாவே வாங்க. உங்களுக்கு தெரியும் இவர் கிழக்கு வாசலாச்சே. வாங்க, காப் சாப்பிட்டு போலாம். வாங்க. யோ வைரம், ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான். லாடம் கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடம் கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா. ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க. கால் தேஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் வண்டி மாடா, நொண்டி மாடு போடா. அப்படி வையே, இப்படி வையே, அங்க வைக்காத, நுனியில வையே. ஏண்டா மடையா, உனக்கும் கொப்பனுக்கும் புத்தியே இல்லையா? அங்க வைய இங்க வைன்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஏடா டீ வச்ச? வெயினா டீயை தான் வைப்பேன். எங்க தொழில வெயினா செம்பட்டியால அடிக்கிறதுன்னு அர்த்தம்டா மடையா. எங்க இதுல வெயினா டீயை வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா. மாக்கானா? பற்றையா பற்ற டப்பா பற்ற. தாத்தா அப்பா இல்லாத புள்ள இந்த தாத்தாவை நினைக்கிறியம்மா? இந்நேரம் நீ சாப்பிட்டியோ இல்லையோ? ஐயோ எரியுது. ஐயா சாமி, ரொம்ப பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு போடு சாமி. இப்பதான் நாங்களே சோறு படிக்கிறோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணாமலை, பசிக்குதுன்னு கேட்கறேன்ல, ஏதாவது போடப்பா. இவர் ஒருத்தர். ஐயா நீயா? உன்னை என்ன பண்ற? எங்கிட்ட ஏமாத்துற நீ? சும்மா ஏமாத்தி போட்டயா? என்ன ஏமாத்துற நீ? வடிவேலு, வடிவேலு, வெங்காயத்தை கரைச்சு மூக்குல வைக்க.
ஏண்டா வெடிவேலு, நீ வச்ச வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு. என்னையே மயக்குதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாய். என்னாச்சு? அது மாங்காய்க்கு கல்லடிச்சேன். அங்க கழுகு அடகாத்துட்டு இருந்தோம் போல இருக்கு, அதுல பட்டிருக்கோம். கழுகு அதிகமா இருக்கிற இடமாச்சே இது. ஏமா உனக்கு ஒண்ணு ஆகலையே? சுந்தரம் வந்து நல்லதா போச்சு. புறப்படுமா, வாங்க போலாம். சரி, ஓ நீங்க கிளம்புங்க. அது கழுகு உண்டிக்கோள். கீதாம்மா, மணி மூடாச்சு, சாப்பிட வாங்க. எனக்கும் பசிக்குது. என்னது ஒரு மாதிரியா போகுது? என்னடா கமகமன வாசனை வருது? இது ராமதேவர் தோட்டம், பலாப்பழ வாசனை. ஓ, பலாப்பழம்ல. நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன? இதுதான். கத்திய குடுறா. வேண்டாண்ணே. கத்திய குடுறானா? திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு? அதான் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்கு போய் வேக்கன பேசுறியே. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? உடா பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே? 2 நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துரும், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும்.
யாராவது வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. கூடுறா, கவனம் ஊத்த வரேன். என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சே போகும். யார் வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டக்காரர, என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேனே. சரிங்களா? டேய், அண்ணனுக்கு 4 கொடு. மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க. இந்தாங்க, போங்க. மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம். நல்ல இடம். நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு தை மாசம் முடிச்சிடலாங்கிறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சொருகி இருக்கு? ஆமா, நல்ல நாள் பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்கே. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. உங்களை தாங்க, நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சொருகி இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன வேப்பலையா? ஆமா. எவன் சொருகுனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகணுது. உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க, சொருகுறேன். ஏமா உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா எங்க வீட்டுக்கு வேப்பல சொருவியா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வாங்க வாங்க. இந்த அதிசயத்தை பாத்தீங்களா? கீதாம்மா காலையிலேயே சீக்கிரமா சாப்பிட வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு பாட்டு டீச்சர் வரலையா? நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்? அந்த அம்மா வந்தாங்கன்னா பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நேரம் போயிடும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சீக்கிரம் சாப்பிட முடியாது பாருங்க, அதனாலதான். அது சரி. கீதா தினமும் இதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட வந்துட்டா எனக்கு வாயு தொல்லையே வராது. ஆமா, இது என்ன இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் ஓ, ஆச்சு. அதுக்காகவா? அதனாலதான் பணியாரங்களை பல ஐட்டங்களா போட்டு வச்சிருக்கேன். சேலம் சோள பணியாரம், உசிலம்பட்டி உளுந்து பணியாரம், காரைக்குடி கருப்பட்டு பணியாரம், சிவகங்கை செவ்வரிசி பணியாரம், கோயம்புத்தூர் கோதுமை பணியாரம், மதுரை முட்டை பணியாரம், செங்கல்பட்டு சின்ன பணியாரம். தொட்டுக்கிறதுக்கு சங்கரங்கோயில் சட்னி, சங்கராபுரம் சாம்பாரு, கடம்பூர் போலி, குடிக்கிறதுக்கு காவேரி தண்ணி. வராதுங்கிறீங்களா? நான் கொண்டு வருவேன். உள்ள வச்சிருக்கேன். முதல்ல இதெல்லாம் எடுத்து வையா. அது சரி. ஐயாவும் அம்மாவும் வெளியே போறதுக்கு ரெட்ட மாட்டு வண்டி ரெடி, கீதாம்மா வெளியே போறதுக்கு கார் ரெடி, மத்தியானம் சமையல் செய்யறதுக்கு நான் ரெடி. ஏன் இப்படி தண்டோரா போடுற மாதிரி கத்துற? சரி சரி, நேரமாவது நீயும் போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டு தானே உங்களுக்கே கொண்டு வருவேன். இது உப்பு உரப்பெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதனாலதான். பேச்சி ஊரணி பகுதியில் கொள்ளையடித்து வந்த கழுவன் கூட்டத்தினர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதால் செக்ஷன் 397 படி 7 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அட பாவிகளா, நீங்க என்ன வெளியே கொண்டு வரீங்கன்னு பார்த்தா கூண்டோட கைலாசம் வந்து நிக்கிறீங்களா? தலைவா, போலீசாலிய பிடிக்க முடியாத நம்ம கூட்டத்தை ஒரு பொடி பையன் புடிச்சு கொடுத்துட்டான். யாரா அவன்? யாரோ நாடோடி பாட்டுக்காரனா எங்களை ஓட ஓட விரட்டி புடிச்சுட்டான். எங்கடா இருக்கான் அவன்? நம்ம பேச்சு உரணி மேட்ல தான். ஓடி இருக்க.
குண்டுகளு கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. அவன் குமிக்கிட்டான், அசத்துறாரு அண்ணாமலை. போதியா இல்ல சாப்பிடு தம்பி, வளர்ற புள்ளை இல்ல. வளர்ற புள்ளையா இவன்? இன்னும் போட்டா வெடிச்சிருவாயா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போடப்பா. போது தேவரையா, வர வர நீ சாப்பாடு சொல்ல மாட்டேங்குது. முழுங்கிறது 3 பிளேட் சோறு, 2 பக்கெட் சாம்பாரு, இதுல வேற சாப்பாடு செல்லலன்னு சலிச்சுக்கிறான். இந்தப்பா இவனுக்கு கடைசியில சாப்பாடு போடு. முன்னாடி போட்ட நாமெல்லாம் முழு பட்டினி ஆயிட வேண்டியதான். இது பத்தாதுன்னா மாட்டுக்கு வச்ச பரித்து கொட்டையும் முன்னாக்கி அள்ளி கொட்டிக்கிறான். போற போக்க பார்த்தா தலையில 2 கொம்பு முளைச்சு மார்ல மடி தள்ளிடும் போல இருக்கு. அதுடா காலை கட்டி பால் கறந்துருவானுங்க போல இருக்கு. புற முட்டை கண்ணா சுத்தரா பாரு கண்ணு வைக்க அடுக்க. திருத்தவே முடியாது இவங்கள. எப்போ வந்தீங்க? நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஏமா நீ சாப்பிடலாமே. சாப்பிடுங்கம்மா, கடல் தாண்டி போனாலும் கிடைக்காத நவதானியம் பொங்கல் இது. ஆமாங்க, காலையில ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. இந்த உடம்புக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்காதுன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பசிக்கவே பசிக்காது. பெரிய வேலை. பூமி அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு. நீங்க போடுற சண்டையில கூட உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் தெரியுது. பல கூடுகள்ல பிறந்த குஞ்சுகளானாலும் ஒரு கூட்டுல வாடுற பறவைங்க நாங்க. ஆமாமா, எங்க சந்தோஷத்துக்கும் சங்கீதத்துக்கும் இடையில இடையில அப்பப்போ சில சங்கடங்களும் உண்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? புரியலையா? சொல்றேன். இவரு எங்களுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி போடுற புண்ணியவா, பேரு அண்ணாமலை. இவரு மதுரை, மானாமதுரை, வடமதுரை, கீழ்மதுரை இதெல்லாம் இருக்கு. ஆனா பெரிய மதுரை எங்கேயும் கிடையாது. அதான் இவர் பேரு. தான் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு உழைச்சிட்டு இருக்காரு. இவர் பேரு சித்தன். என் உடல்ல வாழக்கூடிய இன்னொரு உயிர், தனி மரம். நாங்க தான் இவருக்கு சொந்தம். இவர் வடிவேல். அன்னைக்கு கூட இவர் வெடி போட்டு பார்த்தாரு. ஆமா, இவர் எப்பப்ப எங்கெங்க என்னென்ன வெடி வைக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் வெடிவேல்னு இவர் பேரை மாத்தி வச்சிருக்கோம். நான் கூட மூக்குல வெங்காயத்தை வச்சு அதையும் பாத்தீங்களா? தாய் தகப்பன் தான் உலகம்னு நினைக்கிறவன். ஐயா அன்னைக்கு ஒரு போட்டோ வச்சு பாத்துட்டு இருந்தாரே, அது அவருடைய பேத்தி. தாய் தகப்ப இல்லாத புள்ள. ஐயா தான் அதுக்கு ஆதரவு. எங்களுக்கெல்லாம் ஆதரவு தம்பி சுந்தரம் தாமா. வயசுல சின்னவனா இருந்தாலும் மனசுல எங்களோட ரொம்ப ரொம்ப பெரியவன். பிறக்கும் போதே அப்பாவை பறி கொடுத்த பிள்ளைக்கு கடவுள் அம்மா கண்ணையும் பறிச்சுட்டாருமா. ஒரு நாள் விறகு எடுக்க போன எங்க அம்மாவோட நானும் போனேன். ஐயோ, சந்தோஷமா வந்து உங்ககிட்ட எங்க சோக கதையை சொல்லி சங்கடப்படுத்திட்டோம். ஓ சாமி, ஊசி மாலை, பாசி மாலை, பவளை மாலை வாங்கு சாமி. அம்மா தாயி சின்ன தாயி நம்ம கையாலே பாசி மாலை வாங்கினா உன் கழுத்து மேலே தாலி ஏறி கண்ணாலும் கூட ஆகும் தாயே. நீங்க புதுசா சேர போற ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் பானம். நீங்க புதுசா சேர போற நல்ல பாட்டு படிக்கும் தம்கடி பாண்டியாலோ ஆயாலோ, தம்கடி பாண்டியாலோ, தம்கடி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே. சுந்தரத்தை பத்தி உனக்கு தெரியாதுமா, பாரு வேடிக்கை.
நீ ஒரு கூட்டத்தை புடிச்சு கொடுத்தியே, அதுக்கு தலைவன் வந்தான். ஜெயில இருந்து தப்பி வந்து பழுதிக்க வந்திருக்கான். நீ திறமசாலி, தப்பிச்சிட்ட. தேங்க்யூ வெரி மச். ஜெயில இருந்து கூட புத்தி வரைய நடடா. உங்களுக்கு ஒன்னும் அடிக்கடி படலையே. அதான் நிறைய வாங்கினே பாக்கலையா? ஆர்டருக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சுங்க. சேட்டுக்கு 10 சில பாம்பேக்கு அனுப்பிச்சிரு. அனுப்பிச்சிடுறேங்க. ஐயா, என்னடா அந்த கொள்ள கூட்டத்துல அவன் கழுவுன நாடோடி பாட்டுக்காரன் போடு போடுன்னு போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான். அப்படியா? அது மட்டும் இல்லைங்க, உங்க மாமாக்கு கீதா அவனோட சேர்ந்து பாத்தாங்க. சும்மா வேடிக்கை பார்க்க போயிருப்பா. இல்லீங்க, அடிக்கடி அங்க போகுதுன்னு நான் கூட கேள்விப்பட்டேன். அப்படியா? ஏய், நீ உடனே போய் அம்மாவையும் தம்பியும் வர சொல்லு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏண்டி, இது உனக்கு நல்லா இருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு ஊர்ல 4 பேர் பேசுற மாதிரியே நடந்துக்கிறது. என்னடி எப்படி பாக்குற? நீ ஒண்ணு சாதாரண குடும்பத்துல பிறந்தவில்லடி. நீ பிறக்கும் போது உன்னை தாளாட்டுறதுக்கு 200 கிலோ வெள்ளி தொட்டில் செஞ்சாருடி உங்க அப்பா. உங்க அப்பா முன்னால தோல்ல துண்டு போட்டு நிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்கடி ஊர் ஜனங்க. அவருக்கு போய் இப்படி பிறந்திருக்கிறியே. தலையில இருக்கிற தண்ணி தழும்புனா தலை மட்டும் ஈரமாகுண்டி. தரமான குடும்பத்துல பிறந்தவ தவறுனா தலைமுறைக்கு ஈனண்டி. கோவப்படாதீங்கம்மா, நான் குணமா எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கிறா பாரு. உட்காருமா. ஏய், வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போகும்போது குடும்ப மானத்தை நினைச்சு பாக்கணும்டி. நான் மானத்தை எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. கீதாம்மா, உங்க காதலுக்கு ரேடியோ கூட உதவி பண்ணுது. நீங்க சொன்ன சாத வகைகளை ரெடி பண்ணிட்டேன், கொண்டு வரேன். பாத்திரம் 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 பாத்திரம். ஏன்பா பெரிய வீட்டு சமையல் இப்ப சமையலை விட்டு பாத்திர வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சியா? பாத்திர வியாபாரம் மட்டும்தானா இல்ல பழைய இரும்பு வியாபாரமும் பாக்குறியா? யோ, இந்த கூட்டாஞ்சோறு திங்கும் போது அவ்வளவு கொழுப்பு இருக்கு, உள்ள வச்சிருக்கிற தின்னீங்க அவ்வளவுதான். ஆஹா, வாசனை தூக்குது. எனக்கு இரும்பு சத்துள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும் டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன சாப்பிடலாம்? 6 கிலோ ஆணியும் 7 கிலோ லாடும் சாப்பிடு, சரியா போய். ஆணி சாப்பிட்டா குத்தாது. அவிச்சு சாப்பிடியா? சும்மா இருக்க மாட்டேங்கிறிய. இவனையெல்லாம் எப்படி வச்சு தாங்குறீங்க? சிரமம் தான். ஒரே இம்சையா இருக்கு. ஏய் வடிவேலு, என்ன இது? அவன் வச்ச வெடி அவன் காலிலேயே வெடிச்சிருச்சு. வளர்த்த கடா மாறல பாயுதுன்றாங்களே இதான். ஆமா, எங்க உங்க தலைவரு? வாங்க தலைவரே. என்ன இதெல்லாம்? உங்களுக்காக கீதாமா ஸ்பெஷலா பண்ண சொன்னாங்க, அதனால பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாங்க பண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டோம்யா. ஒன்ன சொல்லலையா? என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குயா? அது இனிப்பு வகைரா, அது சாறு வகைரா, அது சாதம் வகைரா. ஒவ்வொன்னையும் சாப்பிட்டு விட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டெய்லி ஒவ்வொன்னும் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துடுச்சா? வரேன் தம்பி, வரேன்ப்பா. அப்பா, மிச்ச மீதி இல்லாம எல்லாத்தையும் தின்றுங்க. மிச்சமா? மிச்ச மீதிக்காகத்தானே இதை வளர்க்கிறோம். இதுவா? இது என்ன குப்பை தொட்டியா? ஆமா. என்னய்யா? இந்த பணியாரம் கிடைக்குமா? பணியாரங்கிறது இவ்வளவு பெருசு இல்ல, பணியாரங்கிறது இவ்வளவு சின்னது. இப்ப சின்னதாக்கிட்டாங்களா? எப்பவுமே சின்னதுதான். பெரிய எம்சியா இருக்க. அப்பா, அவன் வாயில சுக்கு தண்ணி ஊத்துக்க வச்சு ஊத்துறேன். முடிஞ்சா ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. வாங்க வாங்க மாப்பிள்ளையே, வாழ பிறந்த ஆம்பிள்ளையே, வாட்ட சாட்ட மாப்பிள்ளையே, வணக்கம் போட்டோம் பார்க்கலையே. இப்ப பணக்கார மாப்பிள்ளைய ஆயிட்டீங்க, கிட்ட நெருங்காத தூரத்திலே போயிட்டீங்க. குடிச்சாலும் புளியங்கம்பா புடிச்சு
துதிக்கையில் டாலடிக்க ரத்தாவடம் போட்ட செய்து நெஞ்ச தொட்டு அலங்கரிக்க தங்கரதம் யான பூட்டி ஐயாவுக்கு சீர் போகும் தாம்பூலமும் காத்திருக்க வைரமணி தேர் போகும் ராஜாதிகாரம் அதில் ஒரு விவகாரம் ராஜாதிகாரம் தினம் அதில் ஒரு விவகாரம் வரும் கைய சச்சா சின்ன பொண்ணு கால் குடிக்க கண்ணி பொண்ணு ஐயாவின் தரிசனம் அந்நாடம் கிடைத்திடுமா வாங்க வாங்க மாப்பிள்ளையே வாழ பிறந்த ஆம்பிள்ளையே பாட்ட சாட்ட மாப்பிள்ளையே வணக்கம் போட்டோம் பார்க்கலையே இப்ப பணக்கார மாப்பிள்ளையா ஆயிட்டீங்க கிட்ட நெருங்காத தூரத்திலே போயிட்டீங்க போல ஒண்ணு சேர்ந்து இங்கே வாழ்ந்திருந்தோம் பஞ்சம் பசி பார்த்திடாம கொஞ்சி கொஞ்சி நாம் இருந்தோம் கோட்டை கட்ட எண்ணம் கொண்டோம் சொல்லிக் கொள்ளத்தானாகுமா கூட்டை விட்டு ஓடி போக எண்ணம் கொண்டாயே நியாயமா சீ வானம் கரைந்தாலும் என் பாசம் கரையாது என்னை மறந்த போதிலும் உங்கள் அன்பை மறக்க முடியுமா எதற்கு இந்த வீண் பேச்சு பேசி பேசி நாள் போச்சு இல்லாத கதைகளை எண்ணாம இணைஞ்சிருப்போம் போடு போடு ஆட்டமுங்கே யோகம் சேரும் நேரமுங்க அன்பு என்னும் கனி இருக்க பம்பு என்னும் காயதுக்கு உண்மை உழைப்போடு தொழில் இருக்கு பயம் இருக்கு என்று நினைக்காத மனம் இருக்கு கவலை விடு போடு போடு ஆட்டமிங்கே யோகம் சேரும் நேரமுங்க அன்பு என்னும் கனி இருக்க பம்பு என்னும் காயதுக்கு இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அது வந்துங்க எதுடா அதாங்க சொல்லுடா இந்த டீ கடைக்காரன் கை தவறி டீ ஊத்திட்டா அதுதான் ஈ வைக்குது புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க டீயா ஊத்துவாங்க இங்க யாரா போச்சது நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே இங்க எப்படா போச்சு அங்க இல்லடா டேய் எதை புதைச்சீங்க எங்க புதைச்சீங்க சுனாபானா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க பீனா பானா இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா பலாப்பழம் ஆமண்ணே இப்பெல்லாம் பூமியில முளைக்குது யாருக்குடா காது குத்துற அங்க ராமத்தேவர் பலாப்பழத்தை காணோம்னு கையில சூறாயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அலைகிறாரு நீங்க தேடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கீங்களா பஞ்சாயத்துக்கு வாங்கடா அண்ணே என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடாங்க அண்ணே நாய்க்கிறையா சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கான் இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க இல்லடா இது நான் திருடுனா இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு வந்து பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க ஏயா கத்துறீங்க இந்த பலாப்பழத்தை 2 பேரும் தின்னு தொலைங்கயா நாங்க திங்கிறோம் நீ ஆள் பாத்துக்கிறியா சரி பாக்குறோம்ங்க ஐயா ஒரு சின்ன சந்தேகம் என்ன இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா அதுக்கு பரிகாரம் இருக்கு பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும் தேனுக்கு எங்க போறது நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு போய் சாப்பிடுங்க உள்ள போய் திங்கிறான் ஆள் பாத்துக்க எப்படி என்ன எப்படி சமாளிச்சோம் பாத்தீங்களா தேனு உள்ள இருக்கா
வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை உரிச்சு பங்கு போட்டு ஊர் பூரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்புல ஆத்தா விட்டுருவாளா? அவங்களுக்கு வாந்தி பேய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. என்ன அது உங்க வரல என்ன பழம் சாப்பிடாதீங்க. வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறங்கிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாம போட்டுரு. வெறும் சக்கையா? எங்களுக்கு வேணும். வாடா. ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்பழத்தை திருடி தின்னுபிட்டு தோலை ஏன் காலடியில போடுவேன். உன்னை சூலாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன்டா. பேசாம நில்லு. இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன் உன் தோலை உரிச்சிடுவேன். வரக்கூடாது பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே அது இதுதானா? என்னம்மா உடனே ஊருக்கு கிளம்பணுங்கிறீங்க? அப்படி என்ன அவசரமான வேலை? அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமான வேலை கூட தான். உன் மாமன் பொண்ண பேசி முடிக்கணும்னு உங்க அண்ணன் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லிருக்கா. சீக்கிரமா புறப்படு. இல்லம்மா, நான் இவ்வளவு வண்டி அனுப்பிச்சாகணுமே. நீ வருமானத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நான் குடும்ப தன்மானத்தை நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கேன். முதல்ல கிளம்பு. இவன் ஒருத்தன். ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலை உருகி நின்றதே.